ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் பேவிட் இருக்கிற கரன்சி பேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மிடில் ஏரியா. ஓகேங்களா? இப்போது பையில் இருக்க இந்த கேண்டில் இங்கே வராங்க அப்படின்னா பையில் இருக்க கேண்டில் வந்து இங்கே வராங்க அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அடுத்த கேண்டில் எப்படி வராங்க, மார்க்கெட் வந்து எப்படி மூவ் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். இதில் இன்னொன்றும் நமக்கு இருக்குது. என்ன இருக்குது? இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ஹையர் ஐ வந்து ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து நல்ல ரெஸ்பெக்டடான ஏரியா. இப்போ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கலாம். வில் புட் அலர்ட் இங்கே போடுவோம். அலர்ட்டை போட்டுட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு போடலாம். அதுக்குள்ளே வேறு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். USD/ARS இந்த இடத்துல இல்லை, அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுப்போம். USD/ARS ஓகேவா? எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு அலர்ட்டை போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த மார்க்கெட் போவோம். இப்போ இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் வந்து நல்லா வந்து ஒரு ஃபால் வந்திருக்காங்க. ஓகேங்களா? பட் இங்கே வந்து ஒரு கேப் அப் வந்துட்டு டாப் மறுபடியும் மேலே போகிறாங்க. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்திருக்காங்க, லைக் எக்ஸாஷன் மாதிரி வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் வர்றதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இவங்க மேலே போகல, கீழே வந்துட்டாங்க, ரெட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு லெவல் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நமக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கேண்டில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் ஒரு நல்ல மொமெண்டம் வேறு. இந்த ஏரியாவில் வந்து நம்ம கண்டிப்பாக செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ஏரியாவில் வந்து நான் செல்லுக்கு ஒரு ட்ரேட் வந்து போயிருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துட்டாங்களான்னு பார்த்தா இல்லை. இப்போது இந்த ஏரியாவில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் பையர்ஸும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட சைக்கோ பேட்டர்னோ இல்லை ரெட் க்ரீன் பேட்டர்னோ அப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட்டில் எடுக்கக்கூடாது. ஏன்? இது நமக்கு நல்லாவே கிளியராகவே தெரியுது. இது வந்து ஒரு ட்ரெண்டி மார்க்கெட். ஓகேங்களா? நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறதால ஒரு ட்ரெண்டி மார்க்கெட். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவோம், மார்க்கெட் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பேஸ் ஏரியாவை ஃபார்ம் பண்ணி தான் ரேலி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரேட் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த கேண்டில் வந்திருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு. பட் இங்கே வந்து பாருங்கள், காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ அங்கே தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் இருக்காங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுவும் ஹை ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஏன் ஹை ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாகவே யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் வந்து பிரேக் அடித்த உடனே நின்றுமா? நிற்காது. கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நிற்கும். சரிங்களா? அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மொமெண்டமாக வரவங்க இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்டாப் ஆக மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ரொம்ப எக்ஸாஷன் டைப்பில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய எக்ஸாஷன் கேண்டில் பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் சொன்னேன். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம
மார்டிங்களுக்கு தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்து நான் மார்டிங்களுக்கு தைரியமாக ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கே ட்ரை பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல். ஓகேங்களா, நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல லெவல். சரிங்களா, இது எப்படி நல்ல லெவல் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே க்ரீன் கலர் கேண்டில் எப்படி வந்திருக்கு, இங்கே இருக்கிற பையஸ் கேண்டில் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது, ஒரு ஹேமர் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்காங்களா. ஓகேங்களா, இப்போது அப்படி இங்கே வருவோம் கரண்ட்டாக மார்க்கெட் இருக்க ஏரியாவுக்கு. இப்போ இந்த கேண்டில் வந்து முடியட்டும், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இப்போ இருங்க அந்த இதுக்கே போயிடலாம், சார்ட்டுக்கு, இங்கே கன்ஃபியூஸ் ஆகுங்க இல்லாட்டி. இப்போ இந்த லெவல் வந்து நம்ம வரைய போகிறோம், இதுதான் வந்து லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லெவலில் முடிஞ்சிருக்க கேண்டில் வந்து எப்படி முடிஞ்சிருக்காங்க, ஒரு ஹேமர் டைப் இப்படி வந்து முடிஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் நம்ம எல்லாருக்குமே கிளியராகவே தெரியும். இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இங்கே வந்து பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாரி, இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து வி டிட் மிஸ்டேக். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெட் கலர். ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கு வந்து மீனிங். இந்த ஹேமர் கேண்டிலுக்கு மீனிங் வந்து இதுதான். சரிங்களா, இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபெயில்டு செல்லர்ஸ் ஆக்டிவ் பையர்ஸ். அப்போது என்னாகும், மறுபடியும் மார்க்கெட் வந்து அவங்க ஏரியாவுக்கு வரும்போது வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிறதான இந்த ஆக்டிவ் பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஆக்டிவ் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக கேண்டில் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் வந்து பை கேண்டில் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த கேண்டில். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுங்களா எதுக்கு லெவலில் நம்ம எடுக்கிறோம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி. செகண்டு, இந்த லெவலுக்கு வந்திருக்க கேண்டில் பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள், லெவலுக்கு வந்திருக்கவங்க எப்படி வந்திருக்காங்க, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒரு க்ளோஸ்டு கேண்டில், இதுவும் ஒரு க்ளோஸ்டு கேண்டில். இது வந்து எப்படி வந்திருக்காங்க, ஒரு ஸ்பின்னிங், இது வந்து ஒரு ஹேமர், இதுவும் வந்து டைப் ஆஃப் ஸ்பின்னிங் தான். இது பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இதில் தான் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேங்க, இன்வெர்டட் ஹேமர். அதுக்கு அடுத்த கேண்டிலே பாருங்கள், திரும்ப வந்து பையர்ஸோட என்ட்ரி வந்து இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த கேண்டில் பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில். அதுவும் இல்லாமல் அவங்க லெவலில் வந்து எப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க, பிலோ எப்படி பண்ணியிருக்காங்க, பிலோ 30% இல்லைனா 50%, அதில் தான் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஓகேங்களா, இதுதான் இந்த கேண்டிலுக்கான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா, இது வந்து நம்மளோட எஸ்என்ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எஸ்என்ஆர் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கிளியராக தெரியும். கண்டினியூஸாக வீக்கான கேண்டில்ஸ் வந்துட்டு எஸ்என்ஆர் வரும்போது ஒரு எக்ஸாஷன் டைப் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்என்ஆர்லேருந்து என்ன நடக்கும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அதுதான் இந்த கேண்டில் வந்ததுக்கான ரீசன். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துக்கு இன்னும் வரல. இது ஏற்கனவே நம்ம ட்ரேட் எடுத்த அதே மார்க்கெட் தான்.
இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துலையும் நமக்கு யார் இருக்கும், பையர்ஸோட வேக்கன்சி இந்த இடத்துல இருக்கும். பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ட்ரி ஆகிறது. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு ஓவர்லேப்பிங் ஏரியா. ஓகேங்களா? இந்த ஓவர்லேப்பிங் ஏரியாவை எப்போ இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அதாவது மறுபடியும் வந்து அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது வந்து மைனர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஓவர்லாப்பிங் பிரேக் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றதை பார்ப்போம். பிலோ 30 செகண்ட்ஸில் வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த கேண்டிலுக்கே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரிஜெக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரை பண்ணலாம். வந்தாங்கன்னா தான் ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? ஓவர்லாப்பிங் ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பைக்கு போயிருக்கேன். பட் இது வந்து ஹை ரிஸ்க் மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம இந்த கேண்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம். இந்த கேண்டில் நமக்கு லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு எக்ஸாஷன் பண்ணி இங்கே வந்து க்ளோஸ் ஆகுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட டோஜி ரேஞ்சும் கூட. நமக்கு இங்கேருந்து பவர் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஓகே, தேங்க் காட். நம்மளோட கணிப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக, தட் மீன்ஸ் வந்து நம்ம லேட்டாக வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுத்ததுனால அந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். இல்லாட்டி வந்து நம்ம அது வந்து லாஸ் ஆகிருப்போம். சரிங்களா? இப்போ அடுத்த ட்ரேடே வந்து நீங்கள் திரும்ப பைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே வந்து செல்லர்ஸோட மொமெண்டம் இருக்குது இந்த ஏரியாவில். சரிங்களா? இப்போது இந்த கேண்டில் முடிஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து லெவலில் முடிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல்லையும் அவங்க முடியல, லெவலுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன வேணாலும் நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு கீயும் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவோம், இந்த லோவை வந்து பிரேக் பண்ணாதான் அது வேலிடான கீயும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? கீழே பிரேக் பண்ணி வந்திருக்காங்க, திரும்ப இங்கே போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கே வந்திருக்காங்க. திரும்ப மார்க்கெட் வந்து இங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பிரேக் பண்ணுவாங்களா இல்லை இங்கே மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஃபால் வருவாங்களா அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா?
ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், நம்ம அடுத்த ட்ரேடுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இதுவும் வேண்டாம். இந்த மார்க்கெட்ஸ் இது பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு கன்சால்டேட் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாகவே ஒரு கன்சால்டேட் மார்க்கெட். கேண்டில் வந்து இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. திரும்ப இப்படி வந்து தான் இப்படி வருவாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக எடுத்த கேண்டில் வந்து போன கேண்டில், அதாவது ஏற்கனவே இருக்கிற ரெட் கலருக்கு நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் தட் இஸ் ஓகே. பட் இப்போ எடுக்கிற கேண்டில் வந்து ரிஸ்க்கு தான். ஓகேங்களா, இப்போ வந்து எந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. நம்ம சப்ளை ஏரியா வந்து வேலிடான சப்ளை ஏரியாவாக மார்க் பண்ணி செக் பண்ணலாமா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது நமக்கு. ஓகேவா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 30 செகண்ட்ஸில் போகிறோம். நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. 30 செகண்ட்ஸில் எதுவும் கிடைக்கல. 15 செகண்ட்ஸில் எஸ், ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட்டுக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டிலுக்கு வந்து நம்ம ட்ரேட் போவோம். ஓகேங்களா, நம்ம ட்ரேட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 15 செகண்ட்ஸோட பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சூப்பர், இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கேப் அப்போ வந்திருக்கு. ஓகேங்களா, நான் வந்து அங்கே வந்து 2 ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு 15 செகண்ட்ஸில் கிடைச்சிருக்கிறதான ஒரு வேலிடான என்ட்ரி. அதை வந்து எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, இதுதான் அந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு கேப் அப்பவும் வந்திருக்கு. ஓகேங்களா, என்ட்ரியை வந்து இன்னும் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அந்த கேப் அப். ஓகேங்களா, இப்போ இவங்க போயிட்டு முடிஞ்சிருக்க கேண்டில் பாருங்கள். முடிஞ்சிருக்க கேண்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அது என்னது, ஒரு 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த டைம் நம்ம வின் ஆகிட்டோம். லெவலில் முடிஞ்சிருக்கிறது வந்து என்னது, ஒரு 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து லெவலில் போய் முடிஞ்சிருக்காங்க. அந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு நார்மலாகவே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நமக்கு வரணும். ப்ளஸ் அந்த லெவலில் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேப் அப், இவ்வளோ பெரிய கேப் அப்போ வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேப் அப்பில் நார்மலாகவே யார் இருப்பா, செல்லர்ஸோட என்ட்ரி வந்து நார்மலாகவே இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா என்ன ஏரியா, ஒரு கன்சாலிடேட்டட் ஜோன். ஓகேங்களா, அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி கேண்டில் வந்து வெளியே போயிருக்கு. அது இல்லாமல் மேஜர் ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் எப்படி இருக்கும், ட்ராப், பேஸ், தென் ட்ராப். ஓகேங்களா, இது வந்து ட்ராப் ஆகிருக்காங்க, இது வந்து பேஸ் ஏரியா. இப்போ திரும்ப ட்ராப் ஆகிறாங்களா இல்லை அந்த பேஸ்லேருந்து ரேலி பண்ணுறாங்களா அப்படின்றத, இந்த ஏரியா தான் டிசிஷன் பாயிண்ட். இதுதான் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக ட்ரேட் எடுத்தோம். நம்ம என்ன ஆகிட்டோம், வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 9 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இந்த 9 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து லாஸு, ரிமைனிங் 8 ட்ரேட்ஸ் வந்து வின்னு. ஓகேங்களா, இப்போ எடுக்க போகிறது லாஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஈவன் தோ அது வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் இன்னியோட ட்ரேடிங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஏரியா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னோமா, இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்காங்க, இங்கே வந்து ஒரு ட்ரெண்டியாக மூவ் ஆகிட்டு இருக்காங்களா. ட்ரெண்டினா என்ன, ரேலி, பேஸ், ரேலி, திரும்ப பேஸ், ரேலி, திரும்ப பேஸ். இந்த ஏரியாவில் பாருங்கள், இங்கே ஐஆர்ஐயே ஃபார்ம் பண்ணலை. அப்போது என்ன அர்த்தம்,
செல்லர் ஸ்ட்ராங் ஆகி மார்க்கெட்டை டவுனுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஏரியாவில் நம்ம ட்ரை பண்ணலாமா? இந்த ஏரியாவில் நம்ம எங்கே ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன், செகண்டு இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ கிளியராக நமக்கு புரியுதா? அடுத்து இந்த சேனலில் மார்க்கெட் வந்து எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இந்த ரெஸ்பெக்டான ஏரியாவில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா நம்ம பைக் வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த சேனலில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி. இதில் இன்னொரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்குது. இந்த ஏரியாவில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சேனலில் 2 காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வரைஞ்சிருந்த சேனலில் தான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கேப் டவுனில் வந்து இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, பையர் சான்ஸ். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு எல்லோ லைனை தொட்டாங்கன்னா நான் பைக் வந்து ட்ரை பண்ணுவேன். எஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டைம் போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வந்திருந்தாங்கன்னா இங்கே ஒரு ட்ரை வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் டைமுக்குள்ளே. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது எவ்வளோ பெரிய எக்ஸாஷன் வந்திருக்காங்க பாருங்கள். கீழே எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து க்ளோஸ் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து க்ளோஸ் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் ஆனாங்கன்னா அது ரெக்கவரி ட்ரேட். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கேண்டில் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக புரியுதா? நான் வந்து ப்ராப்பராக எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. கரெக்டுங்களா? நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், நம்ம எடுக்கிற மெத்தட் உங்களுக்கு இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து ஃபேக் பிரேக். ஓகேங்களா? இந்த சேனலை வந்து இந்த கேண்டில் வந்து ஃபேக்காக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கிறதான பையர்ஸை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக, தட் மீன்ஸ் பையர்ஸை வந்து தூண்டி விடுறதுக்காகன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க பண்ணோடனே இங்கே இருக்கிற பையர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஈஸியாக வெளியே வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து நம்ம அதிக லெவலில் வந்து வின் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம ஈஸியாக வின் ஆகிட்டோமா? ஓகேங்களா? ஈவன் தோ மேலே இருக்கிற என்ட்ரி வந்து நமக்கு வந்து லேட் என்ட்ரி. ஓகேங்களா? அது வந்து ஏர்லியாக வந்து நம்ம கேண்டிலோட மூவ்மெண்ட்டை கவனிக்காமல் எடுத்த என்ட்ரி, அதனால் நமக்கு அது லாஸ். ஓகேங்களா? பட் கீழே இருக்கிற 3 என்ட்ரியுமே வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஈவன் தோ நம்மளோட வின்னிங்கும் லாஸும் வந்து லாஸ்ட் 2 ட்ரேட்டில் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆல்ரெடி வி டிசைடட், ஸோ வி ஸ்டாப் டுடே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். என்னோடய டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலில் யாரும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மென்டர்ஷிப் அதுவும் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாருக்காவது வில்லிங் இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸ் தான், அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.